ஹாய்ங்க. நீங்கள் ஒர்க்குக்கு போகிற ரஷ்ல நைட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா? ஸோ டக்கு நைட் ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சதையும் இதை அரைச்சி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் பார்க்கும்போது ஜம்முன்னு புளிச்சிருக்கு. எடுத்து போட்டு தோசை ஊற்றி கொடுத்துர்லாம், இல்லை ஊத்தாப்பம் கூட ஊற்றலாம். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் ராகி, நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கழிஞ்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த உமி குட்டி குட்டியாக இருக்குது கண்ணுக்கு தெரியாமல். நல்லா விரல்ல தேய்ச்சிட்டு நல்லா களைஞ்சி எடுத்து 5, 6 டைம் பக்கம் களைஞ்சி எடுத்து ஊற வச்சிட்டோம்னா, நைட் ஊற வச்சா காலையில் வரைக்கும் ஊறணும் மில்லட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அரைக்க முடியும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டி ராகி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நல்லா அது ஊறிடணும். நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டியிருக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் இதுலேயே இட்லி அரிசி 2 டம்ளரும் ராகி 2 டம்ளரும் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மாவு தேவைப்படுது அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பருப்புன்னு இருக்காது, நல்லா நைஸாகிரும். அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து கலக்கி வச்சிட்டோம்னா, நல்லா மாவு பார்த்தீங்கன்னா புளிச்சு வந்துடும். நைட்டுக்கு இல்லை காலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை பணியாரம் கூட ஊற்றலாம். இல்லை நீங்கள் மிச்சம் இருக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வெங்காயம் தாளித்து கொட்டி ஊற்றலாம். இல்லைன்னா இந்த கேரட்டோ பீட்ரூட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா சிரவி போட்டு கூட ஊத்தாப்பமாட்ட ஊற்றினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது, செய்யறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.